ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆபித் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் கோலா உருண்டை. அதுக்கு முதல்ல பொட்டுக்கடலையை நல்ல ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் மட்டன் கீமாவில் உப்பு, பட்டை, லவங்கத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக வரணும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா கீமாவையும் அதோட சேர்த்த மசாலாவையும் அதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக தக்காளி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மட்டன் கீமா, அதோட சேர்த்த உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி மாவு கன்சிஸ்டன்சி வர அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அடுப்பு பற்ற வச்சு அதில் கடாயை ப்ளேஸ் பண்ணி அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற கோலா உருண்டை மாவை எடுத்து கையால் உருட்ட ஆரம்பிக்கலாம். சின்ன சின்னதாக பூரி மாவு சைஸில் உருட்டணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உருட்டின மாவெல்லாம் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து பசங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஆபித் கிச்சன்.